வணக்கம். நான் நடிக்க ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும். ரைட். சரி, எதுக்கு வர சொன்ன? படம் ஸ்டார்ட் பண்ண போறோமா? ஆமா, சொல்லு. எப்போ ஸ்டார்ட் பண்ண போற? அஃபிஷியல் கமிட்மெண்ட் அண்ட் என்ன நானே தான் படிக்கணுமா? என்ன அங்கே வரமாட்டேன்னு நினைக்கிறியா? நம்பிக்கை இல்லையா அங்கே வரலாம்? சுத்தமாக இல்லை. எல்லாரும் என்ன போட்டுருக்குன்னு பார்த்து படிச்சு ட்ரெயின் வாங்கிட்டாங்க. நீ தானே ரெடி பண்ண? இதான் நீயே படி. ஆமாம் படி. ஓ அப்படியா? சரி, நானே படிக்கிறேன். நம்பர் 1, டேரக்டர் உங்கள்கிட்ட சொன்ன ஸ்கிரிப்ட்டு, உங்களோட ரோலு அது தெரிஞ்சு புரிஞ்சு உங்கள் விருப்பத்தோடு இந்த படத்தை நடிக்கிறீங்க அப்படின்னு சரி பண்ணுங்க. நீ என்கிட்ட என்ன ரோல்னு சொல்லவே இல்லையே. அதான் சொல்லுவாங்க ஜி, நீங்கள் அப்போ கேட்டுக்கோங்க. நம்பர் 2, நடிக்க போகிற நீங்கள் உங்களோட நடை, உடை, பாவனை, குரல், உடல், ஈரல் எல்லாத்தையும் எங்களோட ப்ரமோஷனுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விருப்பத்தோட சைன் பண்ணுங்க. ஓ, மொத்தமாக என்ன இலைக்காக போகிறீங்களா? ஆமாம், வாங்க போகிறோம். ஆனால் காசு கொடுக்காம. அதுதான் நம்பர் 3, நடிக்க போகிற நீங்கள் சம்பளம் இல்லாமல் தான் நடிக்க போகிறீங்க. அதற்கு பதிலாக கோடி ரூபாய் மதிப்புள்ள எங்களது படம் உங்களுக்கு இலவசமாக தரப்படும். இதே சம்பளம் இல்லையா? இல்லைதான், சம்பளம் இல்லைதான். அடுத்து நம்பர் 4, ப்ரொடியூசர் டைரக்டருக்கு மட்டும்தான் 100% இந்த ஃபிலிமோட ஃபுட்டேஜ் ரைட்ஸ் இருக்கு. நடிகர்களுக்கு உரிமை இல்லை. என்னது? நான் நடிக்கிற படத்தில் எனக்கு உரிமை இல்லையா? ஜஸ்ட் படம் முடியும் வரை மட்டுமே. அடுத்து நம்பர் 5, டைரக்டர் ப்ரொடியூசர் சேர்ந்து வாட்டர் ஸ்நாக்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் நடிகிற இடத்துல கொடுத்துருவோம். ஆனால் ஃபுல் மீல்ஸ் வேணும்னா அது நீங்கள் தான் எடுத்து வரணும். அது நாங்கள் பொறுப்பில்லை. எனக்கு ஒரு டவுட்டு. ஸ்நாக்ஸ்ல எஸ்ன்னு முடியுது, அப்ப அதிகமா குடிப்பீங்க சரி. ஆனா வாட்டர்ல எஸ்ன்னு இல்லையே, அப்போ ஒரு சொட்டு தான் தருவீங்களா? சுதர்ஷா, இப்படி கேட்குறவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி எதுக்கு, பல சொட்டு பால் ஊற்றணும். அடுத்து நம்பர் 6, வந்துருக்கிறது பெரிய படம், அதனால் டீசெண்டாக நடிச்சிடும், டீசெண்டாக கிளம்பலாம் இருக்கக்கூடாது. சேரை நவுத்துறது, பெஞ்ச் நவுத்துறது, எங்களுக்கான எந்தெந்த சின்ன வேலையாக இருந்தாலும் பார்த்து பண்ணுறது என்னோட கடமை. உங்களை வச்சு எல்லாமே முடிக்கலாம்னு பாக்குறேன். நம்பர் 7, டேரக்டர் சொல்கிற பேச்சை கேட்டு எல்லா ஆக்டரும் கம்முன்னு உட்காரணும். அதையுமே நீங்கள் தான் குறைஞ்சி சேஷ்டை பண்ணி ஏதோ உங்களுக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. ஓ, அவ்வளோ உஷாரா இருக்கீங்க. நம்பர் 8, நடிக்க போகிற நீங்கள் சொல்கிற டேட்டில் வர முடியும்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அடுத்து நீங்கள் எப்போ வர போகிறீங்க, எந்த டேட்டில் வர போகிறீங்கன்றத சொல்லி முடிச்சிடணும். அதெல்லாம் ஸ்பீடாக நீ சொல்கிற டேட்டுக்கு முன்னாடியே வந்துடும். நம்பர் 9, படம் ஓடிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு இருக்கும்போது யாரும் திருட்டு தடமாக ஃபோன் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து அதை போஸ்ட்டு ஸ்டோரி அப்படின்னு போடக்கூடாது. எங்களை நம்புடா, நாங்கள் போய் வீடியோ எடுப்போமா? எங்களே சந்தேகப்படுறேன். சரி, நம்புறேன். ஆனால் அந்த ஃப்ளாஷ் லைட் மட்டும் ஆஃப் பண்ணிடு, வீடியோ எடுக்கிறது தெரியுது. ஓகே, அவ்வளோதான். சட்டுன்னு போய் சைன் வாங்கிட்டு வந்துருங்க, அனௌன்ஸ் பண்ணிடுவோம். யார் டைரக்டர்? வினக்கி நீராய முத்த கலக்கி, வினக்கி நீராய முத்த கலக்கி. சும்மா இருடா. அம்மா, இந்த லெட்டர்ல கொஞ்சம் சைன் போட்டுருங்க. எதுக்கு இது? போன தடவை படம் எடுத்து யூடியூப்ல போட்டோம்லமா, அந்த மாதிரி இப்பயும் ஒரு படம் எடுத்து யூடியூப்ல போட போறோம். ஓ, அப்போ ஒரு படம் எடுத்தீங்க, ஆமாமா. இப்போ ஒரு படம் எடுக்க போறீங்க, ஆமாமா. அதுக்கப்புறமா ஒரு படம் எடுப்பீங்க. ஆமாமா. கடைசி வரைக்கும் யாரும் படிக்க மாட்டீங்க. அதெல்லாம் கரெக்டா படிச்சுருவோமா. இது சும்மா ஃப்ரீயா இருக்க டைம்ல மட்டும்தான் எடுத்துக்கிறது. அப்படியாண்டா வந்ததே லீவ் போட்ட? ஏன்டா மா, அதுக்காக தான் இந்த தடவை ஒரு ஃபார்மோட வந்திருக்கிறேன். சரி, யார் டைரக்டர்? யாருன்னு தெரியல. நீ கண்டிப்பா இருக்க மாட்ட. டேய், நான் தான்டா அது. விளங்கிரும். மா, அதெல்லாம் பக்காவா எடுத்துருவோம்மா. நல்லா ஒழுங்கா போட்டோவே எடுக்க முடியாது. அதுக்கு போட்டோ எடுக்கிற ஆளு ஒழுங்கா போஸ்ட் கொடுக்கணும். படம் பேர் என்ன?